வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபியோட சிஓஓ இப்போ ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025 ஆர்சிபி டீம்லேருந்து நம்ம மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னா, ஆர்சிபியோட புதிய கேப்டனாக ஐபிஎல் 2025 யார் அந்த கேப்டன்சியை ஹேண்ட் ஓவர் எடுக்க போகிறா, மீண்டும் கேப்டன்சி அப்படிங்கிற அந்த பேண்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கே போகுமா, இல்லை ஃப்யூச்சர் கேப்டன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு டோட்டலாக ஒரு புதிய யங் கேப்டன் அப்படிங்கிறது யாராவது வருவாங்களா, அப்படி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆர்சிபி அந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை டீல் பண்ண போகிறாங்க யார் அப்படிங்கிறத நம்ம ஆர்வமாக இருந்தோம். இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஸோ விராட் கோலி, ரஜத் படிட்டர் இவங்க ரெண்டு பேர் தான் இங்கே பிரைமரியில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் வந்து கேப்டனாக வருவாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போது அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ஆர்சிபியோட சிஓஓ இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸோ டோட்டலி வந்துட்டு விராட் கோலி மட்டும் இல்லாமல் எங்களுடைய கேப்டன்சி ஆப்ஷனில் 7 பிளேயர் இருக்காங்க. 5லேருந்து 7 பிளேயர்ஸை நாங்கள் கேப்டன்சிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிறத எங்கள் டீமோட பிரைமரி கோல். ஸோ அதனால தான் வந்து ஆர்சிபியோட புதிய கேப்டன் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. இதில் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் தான் பிரச்சனையே. ஏன்னா வந்துட்டு மெயின் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட், ரஜத் 2 பேர் தான் வந்துட்டு நீட்டாக கேப்டன்சி ஆப்ஷனில் இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேர்த்தில் யாராவது போடுறது விட்டு போட்டு தேவையில்லாமல் வந்துட்டு 5லேருந்து 7 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேப்டன்சி ஆப்ஷனுக்குள்ளே வைக்கும்போது அது தேவையில்லாத கான்ட்ரவர்சியையும் டைம் வேஸ்ட்டையும் தான் உருவாக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 5லேருந்து 7 அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலி, ரஜத் படிட்டர், அது இல்லாமல் வந்துட்டு நம்மளுடைய குர்னல் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு புவனேஸ்வர் குமார், ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்கே இத்தனை பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதில் இவங்களெல்லாம் எப்படி இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதிலிருந்து விஜயசேகர ட்ராஃபி, சாயித் முஸ்டாக் அலி ட்ராஃபிலெல்லாம் ஸோ நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ண கேப்டன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் குர்னல் பாண்டியா, புவி அண்ட் ஜிதேஷ் சர்மா, ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு இடத்த அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனை எதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன்லாம் அந்தளவுக்கு ஒரு பிரைமரி கேப்டன்சி அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்து ஒரு வேறு லெவலில் வர்ற மாதிரியான சைட்லலாம் அவர் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ஆர்சிபியோட சைட்லேருந்து லாஸ்ட் இயரே சொல்லப்பட்ட விஷயம், ஓவர்சீஸ் கேப்டன்சியிலேருந்து நாங்கள் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலுமே ஸோ வந்துட்டு ஆர்சிபி சைடில் வந்துட்டு அந்த கேப்டன்சி அப்படிங்கிற பேண்டான் வந்து ஓவர்சீஸ் பிளேயருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இங்கே இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற அடிப்படை மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இந்தியன் கேப்டன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விராட், ரஜத் படிட்டர் ஒரு சைடில் வச்சுட்டு இந்த சைடில் வந்துட்டு ஸோ ஜிதேஷ் சர்மா, நம்மளுடைய குர்னல் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார் இருப்பாங்க. ஸோ இதில் குர்னல் பாண்டியா ஹைலி ரேட் பண்ணும்போது குர்னல் பாண்டியாவோட கேப்டன்சி செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் புவி, அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா அப்படின்னு தான் நம்ம ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ரஜத் படிட்டர் தான் பிரைமரி ரன்னராக இருப்பார். ஸோ விராட் கோலி வந்துட்டு அந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவர் வந்து எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்துட்டு அவர் வந்து நெகோஷியேட் பண்ணி அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா விராட் கோலி கண்டிப்பாக பிரைமரி ஆப்ஷன் வந்துடுவார். ஏன்னா விராட் கோலி நான் கேப்டன்சி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பிளேயர்ஸை வந்துட்டு ஸ்குவாடையே கேப்டனாக ஆக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாமே இப்போ விராட் கோலி கையில் தான் இருக்குது. குர்னல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மான்னு நீங்கள் வந்துட்டு 10 பிளேயர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம மேப் போட்டு இவங்க இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி செலக்ஷன் க்ரைட்டீரியா வச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே ஐபிஎல் வந்துடும். ஸோ இந்த தவிர கண்டிப்பாக ஆர்சிபி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஆர்சிபியோட சிஓவோட ஸ்டேட்மெண்ட் என்ன ரொம்பவே வந்து ஷாக் தான் பண்ணிச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.